பக்தி களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி ஒரு அரிய காணொளி அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு கோயில் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையை அப்படியே மாத்தி கொடுக்கணும். இதனால் வரைக்கும் ஏமாற்றம், தோல்வி அப்படின்னு இருக்கக்கூடிய என்னுடைய வாழ்க்கை இனி அடுத்து ஏறுமுகமாகவும் மாற்றத்தையும் சந்திக்கணும். அப்படியான கோயில்கள் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ராசிக்காரங்களும் ஏகப்பட்ட டிஎம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த காணொலியை நம்ம கொடுக்க போறோம். இந்த வகையில முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களுக்கு எப்பயுமே இயல்பாவே ஒரு வேகம் இருக்கும். காரணம் உங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். உணர்ச்சி வயப்படக்கூடிய நிறைய முடிவுகளை உடனே எடுக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் வழிபட வேண்டிய ஒரு கோவில் அப்படின்னு பாக்குறப்ப புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி ரங்கநாதர் கோயில் அப்படிங்கிற விஷயம்தான். இங்க இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரங்கநாதர் கிட்டத்தட்ட சயன கோலத்தில் இருப்பாரு. இங்க துவாரபாலகர்களுக்கு 2 கைகள் தான் இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா குடைவரை கோயிலாக இருக்கிறது. உங்களுடைய மனக்கவலைகளை போக்குவதோடு மட்டுமல்லாமல் செவ்வாயினால் ஏற்படக்கூடிய அதிகமான வேகத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய ஆற்றலுக்கு சரியான பாதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் அப்படின்னே சொல்லலாம். மென்மையான இதயம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிஷபராசினியர்களுக்கு கடந்த காலங்கள் எல்லாம் எப்படி அமைஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பதவி இல்லாம போறது, சில பேருக்கு வேலையே இல்லாம போறது, நல்ல வேலை இல்ல, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, லாபங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இல்லை 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 என்று சொல்லக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு புள்ள பூதங்குடியில் இருக்கக்கூடிய ஜடாயு தீர்த்தம் தான். இது தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலாக பார்க்கப்படுது. இங்க இருக்கக்கூடிய கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீராமரை ஜடாயு அப்படின்னு சொல்லக்கூடிய பறவைக்கு மோட்சம் கொடுத்தும் அங்கு ஈமக்கிரியை அப்படின்னு சொல்லக்கூடிய இறுதி காரியங்களையும் செய்து வைத்திருக்கிறாரு. சீதையை ராவணன் கவர்ந்து சென்ற போது ராவணனோடு போராடிய ஒரு பறவை தான் ஜடாயு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஜடாயுக்கு ஈமக்கிரியை செய்து வைத்த திருத்தலமாக பார்க்கப்படுறதுனால இழந்திருக்கக்கூடிய செல்வம், புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலம் இருக்கு. ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருக்கக்கூடிய துயரங்கள் மாறி உயரத்தை அடைவதற்கு இந்த கோயிலை ஒரு முறையாவது தரிசனம் செய்யுங்க. மின்மினி போல இயங்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் தகவல் தொழில்நுட்பத்தினால நிறைய சிக்கல்கள் வந்தது. சைபர் செக்யூரிட்டில நிறைய அடி வாங்கியிருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு அப்படிங்கிறது இருந்தது. ஜென்மத்துல குரு இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறப்ப இனி வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கான உயரத்திற்கு போகணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவேதிக்குடியில் இருக்கும் வேதபுரீஸ்வரை வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னா திருமண தடைகள் அப்படிங்கிற விஷயங்கள் அகலும். இதனால் வரைக்கும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் பலிக்காமல் இருந்தால் இனி திருமணம் அப்படிங்கிற விஷயம் கைகூடும். தகவல் தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய துறையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் அடுத்த கட்ட முன்னேற்றம் அப்படிங்கிறத மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கோயிலாக இந்த திருத்தலம் அமைகிறது. வாழ்க்கையில ஒரு முறையேனும் சென்று தரிசனம் செய்யுங்க. கடகராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தை ஒரு திருத்தலம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா அது திருப்பந்துறை மட்டும்தான். இந்த திருப்பந்துறை அப்படிங்கிறது கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திருத்தலமாக கருதப்படுது. இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் சிவனாந்தேஸ்வரர் அப்படிங்கிற பெயர்ல இருக்கிறார். இது மனக்குழப்பத்தை நீக்கக்கூடிய திருத்தலம். கடகராசிக்காரங்க இயல்பாகவே சந்திரனுடைய ராசி அப்படிங்கிறதுனால நிறைய மனக்குழப்பங்கள், ஆசிலேஷன்ஸ் வரக்கூடிய ராசி அப்படின்னே சொல்லலாம். இன்னும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிப்ரெஷன்லையும் ஸ்ட்ரெஸ்லையும் இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க. இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாம் மாறி உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் சென்று வழிபட வேண்டிய திருத்தலம், திருப்பம் கொடுக்கக்கூடிய திருத்தலம் அப்படின்னு பார்த்தா திருப்பந்துறை அப்படிங்கிற திருத்தலம் தான். இங்க இருக்கக்கூடிய நந்திய பெருமானுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, வாய் சற்று கோணலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால பேச்சு வராத குழந்தைகளுக்கும் இந்த திருத்தலத்தில் சென்று வழிபட்டால் கண்டிப்பாக திக்குவாய், பேச்சு வராமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. திருப்பம் வருவதற்கு இந்த கோயிலை கண்டிப்பா வழிபாடு செய்யுங்க. சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் உயர்வு பெறுவதற்கு ஒரு முறையேனும் சென்று வழிபட வேண்டிய திருத்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவிசநல்லூரில் இருக்கக்கூடிய யோக நந்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய ஆலயம். சிம்மராசிக்காரங்க அஷ்டம சனியினுடைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சென்று வழிபட்டால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகம் அப்படிங்கிற விஷயத்தை எளிதாக அருளக்கூடிய நந்தியம் பெருமான் அங்குதான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நான் அப்படிங்கிற எண்ணம் கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் விலகி ஞான நிலை அடைவதற்கான ஒரு திருத்தலமாகவும் வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிறதை உணர்ந்து கொண்டு
வாழ்வியலின் பாதையில் பயணிக்கக்கூடிய தலமாகவும் சர்வ விடயங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் உங்களை மீட்டெடுக்கக்கூடிய தலமாகவும் விளங்குறது. வாழ்க்கையில ஒரு தடவையாவது சென்று வழிபாடு செய்யும். கன்னி ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சென்று வழிபட வேண்டிய முக்கியமான சிவாலயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூருக்கு அருகில் இருக்கக்கூடிய வாஞ்சியம், அதாவது திருவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சிநாத சுவாமி. இவரை சென்று வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னா இது நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய மனக்குழப்பம் அப்படிங்கிற விஷயம் அகலும், கடன் தொல்லைகள் நீங்கும், முக்கியமா யமபயம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அகலும், மரணத்திற்கு நிகரான ஏதேனும் நோய்கள் இருந்தது அப்படின்னா அதுவெல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறதுனால திருவாரூருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவாஞ்சியத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. துலாம் ராசிக்காரர்கள் மிக நெருக்கடியான சூழலில் இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா பொருளாதாரம் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, இந்த ரெண்டு விஷயத்திற்காக ஏங்கி கொண்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் சென்று வழிபட வேண்டிய திருத்தலம். இதுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சென்று வழிபட வேண்டிய திருத்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிலோக்கி கைலாசநாதர் கோயில், கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில். இங்க இருக்கக்கூடிய சிவலிங்கத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா 9 துளைகள் இருக்கக்கூடிய சிவலிங்கமாக பார்க்கப்படுது. எப்படி இந்த உடலில் 9 துவாரங்கள் இருக்கிறதோ அதே மாதிரியான அமைப்பு அந்த சிவலிங்கத்தில் இருந்து வாழ்க்கைக்கு உதவக்கூடியவர் அப்படிங்கிற வகையில் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயில். வாழ்க்கையில் ஒரு முறை ஏனும் சென்று வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பான பலன்களை துலாம் ராசியினர் அடைய முடியும். விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரணும்னு நினைச்சீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முறை ஏனும் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான கோவில் திருநாகேஸ்வரத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பன்னாக பரமேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். ராகு கேது தோஷத்தை முற்றிலுமாக நீக்கி வாழ்க்கையில பொருளாதார சிக்கல்கள்ல அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கும், நோய்களில் இருந்து விடுபடுவதற்கும், திருமண தடை விலகுவதற்கும், குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ரொம்ப முக்கியமான கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திருத்தலம் தான். இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் பலவிதமான நாகங்களை அணிந்திருக்கக்கூடியவர். 8 நாகங்கள், அதாவது அஷ்ட நாகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, சங்கன், பதுமன், அனந்தன் மாதிரியாக 8 நாகங்களை அணிந்திருக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். நாகாபரணராக இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானை வணங்கினால் ராகு கேது தோஷங்களில் இருந்து முழுவதுமாக நிவர்த்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு, அடுத்த கட்ட வாழ்க்கையில என்னன்னே தெரியாம இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சென்று வழிபட வேண்டிய சிவாலயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமறைக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான். இவர் பாத்தீங்கன்னா வேதங்கள் 4ம் வழிபட்ட திருத்தலம் அப்படிங்கிறதுனால உயர்ந்த ஞானமும் சமூகத்தில் மரியாதையும் இதனால் வரைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு இல்லாத வல்லமையும் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஆலயம். இவர்களுக்கு ஞானத்தையும் கல்வியையும் ஒருங்கே கொடுக்கக்கூடிய ஆலயமாகவும் இந்த ஆலயம் திகழ்கிறது. அதனால தனுசு ராசிக்காரங்க குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறதுனால ஞானமும் கல்வியும் கொடுக்கக்கூடிய திருமறைக்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய வேதாரணத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா உயர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. மகத்தான மகர ராசி நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் எல்லாம் விலகவும், உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைப்பதற்கும், வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான திருத்தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூருக்கு அருகில் இருக்கக்கூடிய திருநெல்லிக்கா அப்படின்னு ஒரு ஊர். அந்த திருநெல்லிக்கால திருநெல்லிவனநாதர் அப்படின்னு சிவபெருமான் இருப்பாரு. வாழ்க்கையில முறையான அங்கீகாரம் கிடைக்கல, என்னுடைய உழைப்புகள் எல்லாம் வீணா போகுது அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் வாழ்க்கையில் ஏமாற்றமெல்லாம் மாறி உயர்வான நிலையை அடைவதற்காக வணங்க வேண்டிய திருத்தலமாக இது இருக்கு. அவசியம் சென்று வாருங்க. கும்பராசி நேயர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய திருத்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலுக்கு சென்று வந்தீர்கள் அப்படின்னு சொன்னா மனக்குழப்பங்கள் எல்லாம் விலகும், ஆயுள் அப்படிங்கிற விஷயம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம எதிர்பாராத விபத்துகளில் அதிகம் சிக்கக்கூடிய இந்த கும்பராசினியர்களுக்கு மரணம் தொடர்பான பயங்கள் எல்லாம் விலகும், யமபயம் போகும், தடைகள் தாமதங்கள் இருந்ததுன்னு சொன்னா விளக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம் நாகப்பட்டினத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் திருக்கோவில். கண்டிப்பாக சென்று வாருங்க. மீனராசி நேயர்கள் தங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சென்று வழிபட வேண்டிய கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய திரு வெள்ளியங்குடி அப்படிங்கிற ஊர்ல கோலவெள்ளி ராமர் அப்படின்னு இருப்பாரு. உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் விலகி நீ மாற்றங்களாகவே, அதுவும் நல்ல விதமான மாற்றங்களாகவும், மனக்குழப்பங்கள் நீங்குவதற்காகவும், உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்காகவும் ஒரு கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இந்த ஆலயம் தான். மீனராசிக்காரங்களுடைய வாழ்வில் இந்த கோயிலுக்கு சென்று வந்த பிறகு
நிச்சயமான மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இன்றைய காணொலியில மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு தடவை போனீங்க அப்படின்னா லைஃப் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரியான கோயில்களை தான் கொடுத்துருக்கிறோம், அரிதான தகவல்களாக கொடுத்துருக்கிறோம். இதே மாதிரியான காணொலிகளை தொடர்ந்து பெறுவதற்காக பக்தி களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் இந்தோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலுவானந்த். நன்றி, வணக்கம்.